அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். இன்றைக்கி வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளிவாசலான பெரிய மசூதியிலேருந்து பேசிகிட்ருக்கேன். பக்ரீத்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஆசை மகனை, செல்லை மகனை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற தன்னுடைய தூக்கத்தில் இறைவன் வந்து அசரில் வந்து அவருக்கு வந்து உன்னுடைய மகனை எனக்கு பலியிடணும்னு சொல்கிறாங்க. அந்த இறைவனுடைய கட்டளையை ஏற்று தன் மகனை பலியிட துணிந்த இந்த தியாக திருநாளை தான் இன்றைக்கி எல்லாம் நம்ம பக்ரீதாக கொண்டாடிட்டுருக்கோம். அன்றைக்கி அவருடைய மகனை வந்து இறைவன் வந்து காப்பாற்றி அவருக்கு பதில் ஒரு ஆடை பலியிட சொல்கிறாரு. அவருடைய தியாகத்தை போற்றும் வகையில் உலகம் முழுவதும் இன்றைக்கி பக்ரீத் திருநாளை நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். இந்த பக்ரீத் திருநாள் வந்து தியாக திருநாள்னு சொல்லுவாங்க. ஏழை எளியவர்களுக்கு நம்ம உதவி செய்யக்கூடிய ஒரு திருநாளாக சொல்கிறாங்க. இந்த திருநாளில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய பெருமக்கள் மட்டுமன்றி அனைத்து சமுதாய மக்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த பக்ரீத் திருநாளை புத்தாடை அணிந்து கொண்டாடிட்டு இருக்கோம். இஸ்லாமிய மக்களின் 5 கடமைகளில் ஒரு கடமையான கடைசி கடமையான ஹஜ் புனித பயணம். இந்த ஹஜ் புனித பயணம் வந்து இந்த பக்ரீத் மாதம் தான் செஞ்சிட்ருக்கோம். இந்த மாதத்தில் வந்து இஸ்லாமியர்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது வசதி இருந்தால் மக்காவிற்கு சென்று வரணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கடமையை எல்லா இஸ்லாமியர்களும் நிச்சயமாக கடைப்பிடிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் இஸ்லாமியர்களினுடைய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய சிறுபான்மை மக்களுடைய நலன் காக்கும் அரசு அப்படின்னு சொல்லி இந்த அவருடைய முதல் பேச்சில், அவருடைய கன்னி பேச்சில், சட்டமன்ற பேச்சில் வந்து அவர் பேசுகிறப்போ இது சிறுபான்மை அரசு தான், சிறுபான்மை மக்களின் நலன் காக்கும் அரசுன்னு சொல்லியிருக்கப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய மக்களும் சந்தோஷப்பட்டோம். 1954 அதாவது கண்ணியமிக்க காகிதம் இல்லத்து வந்து முஸ்லீம் லீக்ன்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் இந்தியாவில். இந்த கட்சி இதுவரை தமிழகத்தில் அனைத்து கட்சியுடன் பயணப்பட்டிருக்கிறது. எல்லா கட்சிக்கும் வெற்றிக்கு துணையாக இருந்திருக்கிறது. இந்த கட்சியை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே அரசாங்கத்திலையும் ஆட்சியிலும் பங்கு கொடுத்தது வரலாறே கிடையாது. தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக முஸ்லீம் லீக் கட்சியை ஆட்சியில் பங்கு கொடுத்து இன்றைக்கி ஏஎம் ஷாஜகான்ற வந்து தமிழ்நாட்டில் சிறுபான்மை மினிஸ்டராக கொடுத்துருக்க தமிழக முதல்வர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தினுடைய சமாதி இங்கே தான் இருக்குது. வருகின்ற அவருடைய பிறந்த நாளில் நிச்சயமாக இது ஒரு அரசு விழாவாக இருக்குது. அந்த பிறந்த நாளில் விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக வந்து கண்ணியமிக்க காகிதம் இல்லத்துக்கு அவர் மரியாதை செலுத்தினா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களும் மிகவும் சந்தோஷப்படுவோம். இன்றைக்கி வந்து போட்டி போட்டுட்டு போயிட்டு முதலமைச்சர் வந்து பிரதமர் சந்திக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. முதல் முறையாக தமிழக முதலமைச்சர் போட்ட முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். ஒரு சிறுபான்மை சமூகத்தில் பிறந்து தமிழகத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். இது மாதிரி நிறைய பெருமைகள் அவர்களுக்கு இருக்குது. இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சருக்கும் இத்தனை பெரிய கரிஷ்மா, இவ்வளோ பெரிய புகழ் இல்லை. நிச்சயமாக விஜய் சார் அவர்களுக்கு இருக்குது. அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் குதிரை பேர மூலமா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க சார்? மேடம், குதிரை பேரன்னு என்னென்ன கொஸ்டினாக இருக்குது? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. குதிரை பேரம்னா என்னன்னு யாருக்கும் தெரியல. அதான் குதிரை பேரம்னா காசு கொடுத்து வாங்குறதா என்னான்னு தெரியல. இன்றைக்கி அதிமுக எம்எல்ஏக்கள் போனவர்கள் எல்லாமே நல்லா வசதி படைச்சவர்கள். அவங்களுக்கு வந்து சுய செல்வாக்குள்ள தொகுதியில் செல்வாக்கு உள்ளவங்க. அந்த செல்வாக்கால் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. பட் அவங்களுக்குலாம் இசைக்கு சுப்பையானாலும் இந்த பெரிய வசதி படைச்சவர். அவர்கிட்ட போய் குதிரை பேரன்னு சொன்னாங்கன்னா அவரே சொல்கிறார், பணத்துக்கு நான் விலை போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் குதிரை பேரன்றது நம்ம சும்மா பேச்சில் தான் கேள்விப்பட்டிருக்கோம். குதிரை விற்கிறது தான் குதிரை பேரம். இது குதிரை பேரன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா இன்றைக்கி யதார்த்தமாக அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய இந்த ஆட்சியை எப்படியாவது கலைச்சிடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் கொலை நடக்குதுன்னு டிவியில் போட்டுகிட்டே இருக்காங்க. எல்லா சேனல்களும் வந்து ஆளுகின்ற தாவேக்காவுடைய கட்சிக்கு, ஆளுகின்ற கட்சிக்கு எதிர்ப்பாக நிறைய நியூஸ் போட்டுட்ருக்காங்க. சேனலை திறந்தாலே அப்படி தான் வருது. பட் ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் நாள் கொடுக்கணும்னு சொல்லி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இன்னும் 6 மாத காலம் பொறுத்து பார்ப்போம் எப்படி ஆட்சி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நிச்சயமாக சில நாட்களே ஆகிக்கொண்டிருக்கிறது.
நாட்கள் ஆக ஆக தெரியும் தமிழக முதல்வர் தான் சொன்னதை செய்கிறாரா இல்லையான்ட்டு. சட்டம் ஒழுங்கும் அதே மாதிரியே தான் இருக்கு. தற்பொழுது இந்த மின்வெட்டுகள் அதெல்லாம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதுதான் மேடம் சட்டம் ஒழுங்குனா ஒரு வீட்லேயே 1008 பிரச்சனை இருக்குது. ஒரு நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே சேனல் மூலிமா எல்லா சேனல் திறந்தாலும் அதுதான் நெகட்டிவாக தான் போட்டுட்ருக்காங்க. நல்ல விஷயத்தை எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது, நல்ல விஷயத்தை யாருமே சொல்ல மாட்டேறாங்க. அந்த சரி, இதே இடத்துல திமுகவோட வாட்ஸ்அப் டிபி வச்சிருந்தீங்க. இப்போ வந்து பிற்போக்கு எல்லாம் உயிருக்கும்னு ஒரு தாவேக்காவோட கொள்கையோட வாட்ஸ்அப் டிபி வச்சிருக்காங்க. தாவேக்கா போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம். தாவேக்காக்கு போகக்கூடாதா என்ன? இல்லை போயிட்டீங்களா? இல்லை, நான் இன்னும் அது அஃபிஷியலாக நான் இன்னும் அது முடிவெடுக்கலை. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு ஒரே ஒரு விஷயம்னா, முஸ்லீம் லீக் கட்சிக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் ஒரு இஸ்லாமியன். நான் திமுகவில் நிறைய பயணப்பட்டிருக்கேன். ஒரு இஸ்லாமியனா ஒரு கண்ணியமிக்க காகிதம் இல்லத்து கட்சியில் ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுத்து அவருக்கு பதவி கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் யாருமே கொடுத்தது கிடையாது. அதனால் எனக்கு தமிழக முதல்வர் மீதும் தாவேக்கா மீதும் பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் குரான்லேயே ஒன்று சொல்லியிருக்காங்க, ஆளுங்கட்சிக்கு எதிராக நீங்கள் வந்து எதுவும் வாழ்க்கை நடத்தக்கூடாது, அரசியல் பண்ணக்கூடாது, திருக்குறானில் சொல்லியிருக்காங்க. பட்டு அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரானில். பட் அந்த வழியை நான் ஃபாலோ பண்ணுறேன். அவ்வளோதான். நேற்று வரை இதே பள்ளிவாசலில் முஸ்லீம்கள் ஏன் ஓட்டு போட வேண்டும் திமுகன்னு சொல்லி, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா அப்படியே தாவறீங்க இருக்கு. நேற்று வரைக்கும் நான் வந்து திமுக அரசை வந்து நிறைய அவங்கள பற்றி பேசியிருக்கேன். முஸ்லீம்களுக்கு அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். பட் இதுவரையிலும் தமிழக அரசியலில் யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை இன்றைக்கி வந்த தாவேக்காவினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சுருக்காரு. முஸ்லீம் லீக் கட்சியிலேருந்து ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுத்து இன்றைக்கி உலகம் முழுவதும் அவர் இஸ்லாமியர்கள் மத்தியில் வந்து பெரும் பேர் பெற்றிருக்காரு. அதனால தான் நான் திமுக ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிறீங்களா? சிறுபான்மை சார், இப்போ வந்த 10 நாட்கள்லேயே ஒரு அமைச்சரை கொடுத்துருக்காருன்னா இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்குது சார்? போக போக தான் தெரியும் அவர் என்னென்ன பண்ண போகிறாரு. கட்சியிலே பார்த்தீங்கன்னா நாசர் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க சார். அது அவங்க கட்சியில் கொடுத்துருக்காங்க. அதிமுகலாம் கொடுத்துருக்காங்க, திமுகலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு முஸ்லீம் லீக்ன்ற ஒரு கூட்டணி கட்சிக்கு இன்றைக்கி மாபெரும் அங்கீகாரம் கொடுத்தது இவர் மட்டும்தான். போக போக இவர் ஸ்டாலின் செய்த அந்த சாதனைகளையும் திமுக செய்த சாதனைகளையும் இஸ்லாமியர்கள் மத்தியில் முறியடிப்பார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். இதே இடத்துல விஜய் அதெல்லாம் போய் சார், அப்படி இருந்துச்சுன்னா ஏன் இஸ்லாமியர்கள் ஒட்டு மொத்தமாக போய் இன்றைக்கி விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? இன்றைக்கி இஸ்லாமிய பெண்கள் மொத்தம் பேரும் புர்கா போட்டு போய் ஓட்டு போட்டுருக்காங்க. சரி, இதே இடத்துல விஜய்க்கு முதல்வர் விஜய்க்கு என்ன கோரிக்கை விடுறீங்க சார்? என்ன பண்ணணும் சார்? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். என்னுடைய பிரதர் வந்து தாவேக்கால இருக்கார். அவர் கொடி கட்டின காரில் நான் ஒரு நாள் பயணித்தேன். திமுக கொடி கட்டின கார்லையும் பயணிச்சிருக்கேன். இப்போ நான் பயணிக்கும் போது அந்த கொடி கட்டின காரில் பயணிக்கும் போது மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க. குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த காரையும் கொடியும் பார்க்குறப்ப வருங்காலம் தாவேக்காவுக்கு இன்னும் குறைஞ்சது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி ஆட்சியில் உட்கார்ந்து தொடர்ந்து 13 ஆண்டுகள் ஆட்சி அமைச்சாரோ, ஆட்சியில் அமர்ந்தாரோ, அது வரலாம் யாரையுமே உட்கார வைக்காமல் இருந்தாரோ, அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அவர் இருக்கும் வரை முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருப்பார்னு நான் நினைக்கிறேன் சார்.